ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு வந்து ஒரு சின்ன ஹோம் சர்வீஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 இண்டிகேட்டரும் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போயிடுச்சு, முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து போயிடுச்சு. அதனால் வந்து 2ஐயும் மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து மிரர் வந்து போய் ஒட்டு போட்டு இப்படி வச்சுட்ருக்கேன். ஸோ வந்து அதையும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2த்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து மிரரு, இன்னொன்று வந்து இண்டிகேட்ரு. அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்ப்போம், இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இந்த பாலடைஞ்ச மிரரை வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 நட்டையும் வந்து லூஸ் பண்ணி நம்ம மிரரை வந்து கழட்டணும். அதில் இந்த ஒரு நட்டு ஃபிக்ஸடு, இதுக்கும் அதே மாதிரி தான் செட்டாகவே மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றாமல் இருந்தால் பின்னாடி இதாக தெரியும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து இந்த லாக்கரில் பார்த்திங்கன்னா டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் எடுத்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஹீரோ ஹோண்டாவது கிட்டத்தட்ட இது 20 வருஷம் ஆக போகுது இந்த டூல்ஸ் எல்லாம். இதில் பண்ணிட்டியா? இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க நட்டை மட்டும் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு மிரர் அப்படியே கழட்டினோம் அப்படின்னா வந்துடும். நம்ம அதை வந்து கழட்டி எடுத்துகிட்டு, ஆக்சுவலி பார்த்தா ஒரு மிரர் வந்து 200 ருபீஸ் வருது, 2 மிரர் வந்து 400. இதுவுமே OEM எனக்கு கிடைக்கல, சும்மா ஒரு தேர்ட் பார்ட்டி மிரர் தான் வந்து வாங்கினேன். பட் குவாலிட்டி வைஸ் நல்லா தாங்க இருக்குது. இந்த மிரர் தான் வந்து மாட்ட போகிறோம். ஸோ இந்த மவுண்டோடவே கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிரர் வந்து பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு, அதுவும் 2த்துக்குமே பண்ணியாச்சு. இப்போ வந்து இண்டிகேட்டர் பிரிக்கிறதுக்கு இந்த டோட்டல் டூமையுமே கழட்டணும். அதை கழட்டி எப்படி மாட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த டூமை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் 2 ஸ்க்ரூ, உள் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிட்டு நம்பர் பிளேட்டை கழட்டினோம்னா நடுவில் ஒரே ஒரு போல்ட் கொடுத்துருப்பான். அது நல்லா ஜாம் ஆகி போச்சுங்க. அதையும் நல்லா ஆயில் லைட்டாக விட்டு கழட்டிட்டு இப்படியே டூம் ஒரு வழியாக கழட்டியாச்சு. இதில் நம்ம கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்து கரெக்டாக அதை இது பண்ணோம். மாற்றி பண்ணோம்னா பல்ப் வந்து போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ப்ளஸ் மைனஸ் எதுங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த 2 சைடுமே இந்த ஒரே ஒரு போல்ட்டை மட்டும் கழட்டி எடுத்துட்டோம்னா இண்டிகேட்டர் தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஆனால் இது வந்து OEM இண்டிகேட்டர் இல்லை. ஏன் இது மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹார்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கிறதுனால இது உடஞ்சிருது சீக்கிரம். அதனால தான் இப்படி மாற்றுது. இப்போ இந்த 2 இதையும் வந்து லூஸ் பண்ணிவிட்டு, இந்த நட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு, இதையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஃபிட் பண்ணி டைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்புறம் ஹெட்லைட் வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, உடஞ்சி போச்சு அடி மவுண்ட்டு. அதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதையும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இதுவும் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து 2 இதுவுமே ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இது கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இதுலேயே பார்த்திங்கன்னா ஒன்று நீளமாகவும் ஒன்று வந்து நீளம் கம்மியாகவும் இருக்கும். நீளம் கம்மியாக இருக்கிறத வைஸ் வர்சாவாக கொடுக்கணும். நம்ம இண்டிகேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று நீளமாக இருக்கும், நீளம் கம்மியாக இருக்கும். அதில் வந்து நீளம் எது அதிகமாக இருக்கோ அதை இதில் வந்து லென்த்து கம்மியாக இருக்கிற ஒயரில் கொடுக்கணும். லென்த் எது அதிகமாக இருக்கோ அதை கம்மியாக இருக்க ஒயரில் கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ளஸ் மைனஸோட இது. ஏன்னா நமக்கு ஒரே கலரில் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் எதுனே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு பாட்டமில் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. அதுக்காக இந்த ரப்பரை, நட்ராஜ் ரப்பர், இதை வந்து ஒரு பீஸ் மாதிரி கொடுத்து இந்த நேரம் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸ்க்ரூ பண்ணிட்டா அதுக்கு கீழே ஹெட்லைட் வந்து தொங்கிட்டு வராது. ஸோ இப்போ ஹெட்லைட் என்னென்னா ரொம்ப மேலே அடிக்குது. இதுக்கு எனக்கு கொஞ்சம் கீழே அடிக்கணும். அதனால் வந்து இந்த செட்டப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பரை வந்து நான் இங்கே வந்து வச்சு ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டேன். ஒரு வாசர் மாதிரி, ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒரு வாசர் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டிருக்கேன். இது என்னென்னா இந்த மவுண்ட் வந்து உடஞ்சிருச்சு. ஆக்சுவலி அந்த மவுண்ட்டு
நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மவுண்ட் வந்து உடஞ்சிருச்சு. அதனால தான் அந்த நேரம் வந்து ஸ்க்ரூ போட்டால் நிற்க மாட்டேங்குது. அதனால தான் இத்தனை ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுவோம். பைக் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ. நான் எல்லாத்தையுமே ஒரு சின்ன இண்டிகேட்டர் மாட்டினா கூட எல்லாத்தையும் பிரித்து தான் ஆகணும். ஸோ இனி இப்போ இண்டிகேட்டர் மாட்டுவோம். இதை வந்து இனி ஹெட்லைட்டை வந்து அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இதை வந்து சும்மா அப்படியே போட்டு விட்ருக்கேன். இப்போ வந்து செக் பண்ணுவோம் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்றதை. இப்போ வந்து எல்லாமே போட்டேன். இது அப்படியே ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லைட் எரியுது. ஓகே 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 பக்கா. இப்போ நம்ம ஹெட்லைட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு, சிறப்பாக மாட்டியாச்சு 2 பக்கமும். இதுதான் ஃபைனல் அவுட்லுக். எப்படி ஃப்ரண்ட் இண்டிகேட்டருக்கு வந்து அந்த ஃபுல் ஹெட்லைட் கிட்டையும் பிரித்தோமோ அதே மாதிரி இப்போ ரியர் இண்டிகேட்டருக்கு இந்த நேர் பார்த்திங்கன்னா ஒரு நட்டு வரும். இந்த அசம்பிளி வந்து தனியாக பிரிக்கணும். இதை பிரித்து தான் இதை வந்து மாற்ற முடியும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட்டை பிரிக்கணும். சீட்டை பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதை கழட்டி ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் கழட்டினோம்னா சீட்டோட போல்ட் இருக்கும். இப்போ இது வந்து சும்மா ஒப்பிச்சப்பான தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த லாக் வந்து உடஞ்சி போச்சு. அதான் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சீட்டோட நட்டு. இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இருக்கும். இந்த 2 நட்டையும் கழட்டினோம்னாலே சீட்டு தனியாக வந்துடும். இந்த சைடு வரையும் பிரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த 2 நட்டு டப்புன்னு கழட்டிட்டு இந்த சீட்டை கழட்டுவோமா காய்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா வந்து சீட்டை கழட்டிட்டு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த போல்ட் இது 2யும் கழட்டிட்டு நம்ம வந்து இண்டிகேட்டரோட ஒயர் வரும். நம்ம பின்னாடி கழட்டி விட்டு நம்ம இதில் மாட்டுவோம். ஓகேங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. ஏர் ஃபில்டர் சும்மா ஒரு துணி வச்சு அடைச்சி விட்டு இப்படி நம்ம தூசி வந்து தட்டி விடுவோம். ஃபுல் தூசி. கைஸ் ஒரு வழியாக எப்படியோ 2 ரியர் இண்டிகேட்டர் 2 ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டர் பக்காவாக மாட்டியாச்சு. பல கடினத்துக்கப்புறம் மாட்டியாச்சு. இந்த இதை கழட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இது வந்து செக் பண்ணலாம், ஆன் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் வேலை செய்யுது. 1 செகண்ட் டிலே இருக்குது. அது எதனாலன்னு தெரியல. 1 செகண்ட் கழிச்சு தான் வந்து லைட்டே எரியுது. ஓகே, மேபி பேட்ரி வந்து டவுனாக இருக்கனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டு இதுவும் பார்த்தா ஒரு சைடு தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் இது இன்னும் டைட் பண்ணல. சாரி, நான் அதை டைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த பாடி எடுத்து இதில் மாட்டுவோம். மாட்டிட்டு சீட் கவரம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் போல்ட்டை வந்து 13 ரிங்ஸ் போட்டு கழட்டிட்டு ஆயில் வந்து பிடிங்கி விடுவோம். இந்த வாசர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டர் ஒரு டைம் ஆயில் மாற்றுறப்ப இதை மாற்றிக்கிறது பெட்டர். ஏன்னா இது வெறும் 10 ரூபா தான். ஆனால் இதை மாற்றாமல் விடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயில் வந்து லைட்டான ஒரு கசிவு வருது. அந்த கசிவை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா புது வாசர் போட்டு இது வந்து மாட்ட போகிறோம். இது வந்து புது வாசர் பார்த்தீங்கன்னா இது வந்து புது வாசர். நான் வந்து புது வாசர் போட்டு மாட்ட போகிறேன். இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருக்குது. இது என்ன நூல் மாதிரி இருக்குது. எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியல. ஆயிலேருந்து வருது. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராமுக்கு ஊற்றிட்டு வச்ச ஆயில். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 900 ml பக்கம் பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 750 to 800 ml தான் ஊற்றணும். அதுதான் ஓஇஎம் ரெக்கமெண்டடு. பட் நம்ம வந்து ஒரு 900 ஊற்றிக்கலாம். ஏன்னா டாப் அப் பண்ணுற இது வந்து கம்மியாகும். பட் எப்பயுமே கரெக்டான மெஷர்மெண்ட் தான் நம்ம ஊற்றணும். எக்ஸஸாக ஊற்றக்கூடாது. பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் மாற்றி வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் வந்து ஓட விட்ருக்கேன். இப்போ வந்து இதோட லைட் விசிபிலிட்டியும் அப்படியே கையோட நம்ம பார்க்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன். வானத்துக்கு அடிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டடாக அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டிம்மு, இது பிரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 62,143 கிலோமீட்டரில் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து 2800 கிலோமீட்டர் வந்து விட்டுட்டேன். போன டைம் வந்து 59,600ல் மாற்றினேன். 600 400 அதில் மாற்றினேன். இப்போ வந்து ஒரு எப்பயுமே வந்து மோஸ்ட்லி 2500 கிலோமீட்டர்லேயே வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து இன்ஜின் லைஃப் வந்து சேர்த்தி வரும். இப்போ இது வந்து 62,000 கிடையாது, 1,62,000 ஓடி இருக்குது. ஒரே ஒரு டைம் மட்டும்
பிஸ்டனும் ஹெட்டும் மட்டும் வேலை செஞ்சுருக்கேன். இன்னும் இன்ஜினில் வந்து வேலை வைக்கலை. உண்மையாலுமே ஆனால் அந்த பழைய வண்டியோட ரிலையபிலிட்டிங்கிறது எனக்கு இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறப்ப நல்லா அதை அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.